கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து பெத்தேல் என்று பெயரிட்டார். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து எனக்கு கடவுளாக இருப்பார் என்று யாக்கோபு வெளிப்படுத்தியது போல உங்களுடைய வாழ்விலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருந்து நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார், உண்ண உணவு கொடுக்கிறார், உடுக்க உடைய கொடுக்கிறார், கடவுளாக இருந்து உங்களிலே செயல்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து மகிழ்ந்து நன்றி கூறி வாழுங்கள். ஆமென். ஏமாற்றல் பொய்கள் வஞ்சக கபடுகள் என்னில் அகற்றி ஆசீர்வதியும். ஏமாற்றல் பொய்கள் வஞ்சக கபடுகள் என்னில் அகற்றி ஆசீர்வதியும். இஸ்ரேல் என்ற புது பெயர்